அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆடி மாதம் வந்துடுச்சுனாலே அம்மனுக்கு கொண்டாட்டம் தாங்க. அம்மனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அம்பாளை வழிபடுறதில் ஒரு தனி கொண்டாட்டம். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை ஆராதிக்கணும், அம்மன் புகழ் பாடணும், அம்மன் அருளை பெறணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதத்தில் ஆன்மீகத்தை தவிர வேறு சுபகாரியங்கள் ஏதும் செய்யக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அம்பாலோட அருளை பெறுறது அவ்வளோ கடினம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக அம்பாள் அருளை பெறலாம். அம்பாள் எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட நம்மளுடைய திறமையோ, நம்மளுடைய புகழையோ, நம்மளுடைய அழகையோ, இல்லை நம்ம கல்வியோ, நம்ம செல்வத்தையோ இல்லைங்க. இல்லை நம்ம என்ன கொண்டு வரோம் அம்பாளுக்குங்கிறதையும் அம்பாள் பார்க்குறது இல்லை. அம்பாள் பார்க்குறது ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். நம்ம குழந்த மனசாக இருக்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? கள்ளம் கபடம் இல்லாத, சூதுவாது இல்லாத, யாருக்கும் கெடுதல் நினைக்காத, கெடுதல் யாருக்கும் செய்யாத ஒரு குழந்தை மாதிரி மனசு. அந்த மனசைத்தான் அம்பாள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி மனசு உள்ளவங்க யாரோ அவங்களுக்கு தான் அம்பாளுடைய அருள் ஈஸியாக கிடைக்கும். நம்ம விளக்கு போடுறதுனாலையோ, இல்லை நம்ம விழுந்து கும்பிட்றதுனாலையோ அம்பாள் அருள் கிடைக்காது. நம்ம வினைகள் நம்மளை சுற்றிக்கிட்டு கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அம்பாளுடைய அருள் வேணும்னு கோவிலுக்கு வந்தோம்னா இந்த கெட்ட எண்ணங்கள், தீய பழக்கங்கள் இதெல்லாம் விட்டுட்டு, தாயே உன்னை தவிர பெரிய சக்தி வேறு எதுவுமே கிடையாது, நான் உன் பாதத்தில் சரணடைஞ்சிருக்க ஒரு தூசி, நான் உன்னுடைய அருள் எனக்கு வேணுமா அப்படின்னு நின்னா போகிறோம். அப்படி கேட்குறதுக்கு சும்மா கேட்க வேண்டாம். மாவிளக்கினால் விளக்கேற்று வழிபட்டோம்னா அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு பச்சரிசி மாவில் அகல் விளக்கு மாதிரி செய்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சு 2 கையால் கூப்பி தொழுது அம்பாளை மனம் உருக வேண்டி உங்கள் வேண்டுதலை சொல்லி பாருங்கள், அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய வேண்டுதல்களை ஈஸியாக நிறைவேற்றி தர ஒரு பூஜை தான் மாவிளக்கு பூஜை. சின்னதாக ஒரு மாவிளக்கு, 2 மாவிளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி வச்சு அம்பாளை வேண்டுங்க. அவங்களுக்கு மிகவும் பிடித்தமானது. பூஜை செய்ததுக்கு பிறகு அந்த மாவிளக்குங்களை எடுத்து இந்த எறும்புகள் இருக்கிற இடங்களில் போட்டுன்னா அதோட இந்த பச்சரிசி மாவோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு மாவிளக்கு செஞ்சு நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அதை இந்த எறும்புகள் இருக்கிற இடத்துல போட்டோம்னா எறும்புகளுக்கு உணவாகும். அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். எறும்புகள் சாதாரணம் இல்லைங்க. எறும்புகள் எல்லாம் சித்தர்கள், ரிஷிகள். அவங்கெல்லாம் ஒரு 10 எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா ஒரு 100 சித்தர்கள் நமக்கு அன்னதானம் அளித்த பலன் கிடைக்கும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லானது தான் எறும்புகள். அதனால் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். ஆடி மாதத்தில் அம்பாளுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சது நிறைவேறும். அம்பாளுக்கு பிடித்தமான லலித நவரத்ன மாலை பாடல் ஒன்று பாடுவோமா? மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணிய திகழ்வாய் சரணம், சுதிஜதி லயமே இசையே சரணம். அரஹர சிவ என்றடியவர் போற்றும் அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம், வரணவநிதியே சரணம் சரணம், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கைகூப்பி இந்த வரிகளை சொல்லி அம்பாளை வேண்டி பாருங்கள். அந்த மாவிளக்கு போட்டதனுடைய சக்தி உங்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி அன்பர்கள்.